ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டிங்கன்னா நைட் ஸ்டடி வ்ளாக் உங்களோட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஈவினிங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். தம்பி வந்துட்டு மதியம் தூங்கலை. அதனால் அவன் ஈவினிங் நைட்டு சீக்கிரமாகவே தூங்கிடுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனாலேயே சாயந்தரம் என்னென்ன வேலை இருக்கோ அதை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தம்பி தூங்கின உடனே அவன் 8-8:30 தூங்கிட்டான். சாப்பாடு செஞ்சு அவனுக்கு ஊட்டிட்டு நான் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நைட் ஸ்டடி வந்துட்டு நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. தம்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பி தூங்கும்போது 9-9:30 தூங்குவான். அவங்க கூட படுத்து அப்படியே நான் தூங்கும்போது அவங்க கூடயே நான் தூங்கிடுவேன். இது வரைக்கும் நான் நைட் ஸ்டடி பண்ணதே கிடையாது. ஸோ இந்த டைம் வந்துட்டு சிலபஸ்ஸு ரிவைஸ் பண்ணுறது எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறக்காக ஸோ கொஞ்சமாவது படிக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு பார்க்காத டாப்பிக்கை வந்துட்டு படித்த டாப்பிக்கை கொஞ்சம் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சு ஏதோ ஃப்ளூக்லியாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஹிஸ்ட்ரி 10th இருக்கக்கூடிய புக்கு தான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ தமிழ்நாட்டின் தொடக்க கால கிளர்ச்சிகள் இதில் வந்துட்டு அந்த பூலித்தேவர் அந்த டாபிக், வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஷின், ஒண்டி வீரன் இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதிலேருந்து ரிப்பீட்டட் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் ஜோதிபா பூலே அவங்கள பற்றியெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. அவளுடைய புத்தகங்கள் என்ன எப்போ எழுதுனாங்க, என்ன ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ் எந்த சமாஜம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற கேட்பாங்க. பொறுத்துகளை வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். ஸோ அது பார்த்துட்டு ஜியாகிரஃபி வந்துட்டு ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டைம் கிடைக்கல. எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. காலையிலேருந்து ஃபுல்லாக படிச்சுட்டு பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் உட்கார முடியல. காலையிலலாம் கொஞ்சம் நேரம் படித்தோம். ஈவினிங் ஆனால் வீட்டு வேலை, சமைக்கிற வேலை நின்றுக்கிட்டே செய்கிறது, அதிலும் வேறு துணி வேறு ஃபுல்லாக துவைச்சி ரொம்ப பேக் பெயின் ஆயிடுச்சு. சுத்தமாக என்னால் முடியல. ஸோ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுவும் கொசுக்கடி வேறு, ஃபேனும் அங்கே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீலாக இருந்தது. சரி ஓகே போய் படுத்துடலான்னு சொல்லிட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கிட்டு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு 2-3 டாபிக் மட்டும் பார்த்தேன். அவங்க இயர்லியாக கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, நீங்கள் உங்களுடைய ஏஜ் என்ன, நேம் என்ன, எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு ஜென்ரல் லைவ் மாதிரி பண்ணலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு லைவ் ஓகேவா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ லைவ் வரேன் அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி டேபில் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த டைம் நீங்கள் லைவ் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக பேசலாம். ஸோ நீங்கள் கேட்குறது, நான் என்ன ஆன்சர் பண்ணுறது, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கேட்கலாம். அண்ட் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. படிக்கிற கொஷின் பிடிஎஃப் கிடைக்குமா, நான் வந்துட்டு புக் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. நான் இன்னொரு வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். என்னென்ன யூடியூப் சேனல் நான் ஃபாலோ பண்ணுற டெலகிராம் குரூப்லேயே உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுவாங்க. அண்டு நிறைய அகாடமியில் எழுதக்கூடிய டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற யூடியூப் ஆர் டெலகிராம் லிங்க்கு, டெலகிராமோட சேனல் நேம் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதில் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ப்ரிப்ரேஷன் போச்சு. இன்றைக்கி மார்னிங் என்ன படிக்க போகிறேன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ் 10th 9th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இலக்கணம் துரோணா அகாடமியில் ஒரு சீரியஸ் போட்டிருந்தாங்க, ஃபுல் இலக்கணம் ஒரே வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே ஃபுல்லாக இலக்கணம் கவர் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எது எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அந்த இலக்கணத்துலேருந்து கேட்டால் கொஷின் அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட டவுட் இருந்துச்சு. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் வாட்ச் வந்துட்டு முள் கடிகாரம் கட்டலாம், டிஜிட்டல் வாட்ச் மட்டும்தான் நாட் அலவுடு. அண்ட் அட்ரஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு. ஸ்கேன்லாம் பண்ண வேண்டாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் தானே கொடுத்துருப்பீங்க. ஸோ அட்ரஸ் வந்துட்டு மொபைலில் போட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.